குளிர் பிரதேசங்களில் விளையும் காய்கறிகளை விவசாயி ஒருவர் கும்பகோணம் பகுதியில் சாகுபடி செய்து சாதனை படைத்துள்ளார். முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட், காலிஃபிளவர் உள்ளிட்ட மலை காய்கறிகளை வாங்குவதற்காக கும்பகோணம் பகுதியில் இருப்பவர்கள் செல்வது அருகில் இருக்கும் திருவளஞ்சுழி கிராமம். அங்குள்ள விவசாயி சேகர் இயற்கை முறையில் மலை காய்கறிகளை சாகுபடி செய்து விற்பனை செய்து வருவதுதான் அதற்கு காரணம். டெல்டா மாவட்டங்களில் ஆண்டிற்கு 4 மாதங்கள் மலை காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறும் விவசாயி சேகர் அது குறித்து மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மலைப்பிரதேச காய்கறிகள் அனைத்தையும் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் முட்டைக்கோசு இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டாக ஒரு 4-5 வருஷமாகவே இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதிகப்படுத்திக்கிட்டே வந்தேன். இந்த கேரட்டு விதெல்லாம் கொடைக்கானலில் போய் அங்கே போய் விதெல்லாம் வாங்கிட்டு விதை கேட்குறப்ப என்ன ஊருன்னு கேட்டாங்க. இது நான் கும்பகோணத்துலேருந்து வர்றேன், எனக்கு விதெல்லாம் வேணும்னு சொன்னேன். இதெல்லாம் அந்த ஏரியாலாம் விளையாது, மலையடி வாரத்தில் கூட இந்த பயிரெல்லாம் பண்ணுறதில்ல, நீங்கள் எப்படி அங்கே போய் பண்ண போகிறீங்கன்னாங்க. நான் எல்லாம் செய்வோங்கிற ஒரு நோக்கத்தில் செஞ்சுருக்கேன். எல்லாமே நல்லாவே இருக்குது, எல்லா பயிருமே நல்லா இருக்குது. முட்டைக்கோசுலாம் நல்லா இருக்குது. சிவப்பு முட்டைக்கோசுங்கிறது ஊட்டி மலை மேலே, கொடைக்கானல் மலை மேலே அது பேரே ஊட்டி கோசுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நல்ல ஈல்டு வருது, நல்லாவும் இருக்குது.